ஹாய் ஹலோ வீவர்ஸ், பாருங்கள் என் காட்டில் எள்ளு செடி பாருங்கள் எப்படி விளைஞ்சிருக்கு பாருங்கள். நாட்டு எள்ளு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்து எள்ளு இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வீட்டில் எடுத்து வச்சு தான் எள்ளு வீசிடுறோம். பாருங்கள் மக்களை, எம்புட்டு எள்ளு செடி பாருங்கள், அப்படியே அழகாக கொத்து கொத்து கொலை கொலையாக காயும் பூவுமா. பாருங்கள் எங்கள் அம்மா பாருங்கள், அம்மா தான் விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். ஹாய் சொல்லுமா, இப்படி சொல்லு. ஆமாம் பாருங்கள் எள்ளு எப்படி விளைஞ்சிருக்கு பாருங்கள். அமோக விளைச்சல் தான் இந்த வருஷம் எள்ளு. பாருங்கள் எப்படி விளைஞ்சிருக்குன்னு. செடி பார்க்கும்போதே எப்படி செம்மையாக இருக்குங்களா. இருமா, அந்த பக்கம் இருந்து வரமா, இருமா. நல்லா வெளிச்சத்தில் தெரியும். பாருங்க, விவசாயம் யார் யாருக்கு பிடிக்கும், பிடிக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அம்மா தான் விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். தனி ஒரு பெண் சிங்கம் எங்கள் அம்மா, அவங்க தான் பண்ணுறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் அளவுக்கு பயிர் பண்ணுறாங்க. உண்டித்தேன் பாருங்கள். சும்மா ஒரு சப்போர்ட்டடாக தான் மட்டும்தான் நான் இருப்பேன். பாருங்கள் நாட்டு எள்ளு எப்படி இருக்குது பாருங்கள். கீழேருந்து முப்போகமும் விளைஞ்சிருக்கு பாருங்கள். கீழேருந்து விளைச்சல் ஃபுல்லாகவே இருக்குது. இது வந்து நாட்டு எள்ளுங்க, ஹைப்ரிட் எள்ளுங்க. நாங்கள் வந்துட்டு கடையிலலாம் வாங்கலைங்க. அன்னைக்கு போனது இன்றைக்கி தான் போறியாக்கா? நாங்கள் வீட்டிலே எடுத்து வச்சுப்போம். இப்போ இந்த வருஷம் இந்த போகம் விளையுதுங்களா, இதிலேருந்து அள்ளி வச்சு நெக்ஸ்ட் இயருக்கும் நாங்கள் அதை வந்து எடுத்து வச்சு போடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அட்டி செடி அப்பா செம்மையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஃபுல்லாக விளைச்சல் செம்மையாக இருக்குது பாருங்கள். பாருங்க மக்களே, எள்ளு பிடிக்குங்களா? எள்ளு எதுக்கு பயன்படுத்தும் தெரியுங்களா? இந்த எள்ளு வந்து நாங்கள் போட மாட்டோங்க. கிட்டத்தட்ட 30 சிண்டு நாங்கள் போட்டிருக்கோம். எங்களுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். இது வந்து நாங்கள் விற்க மாட்டோம். எங்களுக்கு வீட்டுக்கு எண்ணெய்க்கு வேணும்ன்ட்டு வச்சுப்போங்க. சரிங்களா? நல்லெண்ணெய் எதுக்காண்டி தெரியுங்களா? நீங்கள் நல்லெண்ணெய் சமைக்கிறீங்களா? நாங்கள் சமைக்கிறோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துப்போம், கொஞ்சம் கல்லெண்ணெய் எடுத்துப்போம். ரெண்டுமே குவான்டிட்டி வந்து ஈக்குவல் சைஸில் தான் நாங்கள் எடுத்துப்போம். சரிங்களா? அதுக்கு நாங்கள் நல்லெண்ணெய் எப்பயுமே வீட்டில் வச்சுருப்போங்க. பாருங்கள் செடி பாருங்கள். ஐயோ ரொம்ப அழகாக இருக்குங்க. போங்க பாருங்கள் எம்புட்டு அழகாக இருக்குது பாருங்கள். எம்புட்டு அழகாக இருக்குது பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா? உங்கள் காட்டில் நீங்கள் எள்ளு விளைச்சல் பண்ணியிருக்கீங்களா? விவசாயம் பண்ணுறீங்களா? யார் யாருக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும், யார் யாருக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது? ஏன்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்குன்றதுனாலே மேக்ஸிமம் நல்லெண்ணெய் வந்து யாரும் விரும்ப மாட்டாங்கங்க. ஆனால் நாங்களாம் நல்லெண்ணெய் விரும்புவோங்க, ரொம்ப பிடிக்குங்க. சரிங்களா? நல்லெண்ணெய் சாப்பிட்டா அம்புட்டு நல்லதுங்க. ஏன் அந்த எண்ணெய்க்கு பேரே நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறாங்க சொல்லுங்க பார்க்கும். அதில் அம்புட்டு நல்லது இருக்குதுங்க, கட்டதே இல்லைங்க. அதனால தான் அதை நல்ல எண்ணெய்ன்னு சொல்கிறாங்கங்க. சரிங்களா? மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ஆலிவ் ஆயில், இப்போ என்னென்னமோ எண்ணெய் சொல்கிறாங்கங்க. இப்போ வந்து புது பிராண்டு, புது எண்ணெய்ங்க, புது ஆலிவ் ஆயில்ன்றாங்க, மஸ்கட் ஆயிலுன்றாங்க, ரைஸ் பிராண்ட் ஆயிலுங்கிறாங்க. நிறைய பிராண்ட்ஸ் ஆயில் வந்துருச்சு. ஆனாலும் இன்றைக்கி இருக்க
காலகட்டத்துக்கு ஏற்ற எண்ணெய்ன்னு பார்த்தா நம்ம நல்லெண்ணெய் தான். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அம்புட்டு சூடு இருக்குது. நம்மளை சுற்றி இருக்க வெளிச்சம், ஓவர் பொல்யூஷனு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் அம்புட்டு நல்லதுங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடு ஏற்றி கை காலில் நீவி விட்டு தேய்ச்சி விட்டுணும் அப்படின்னுங்களா, காலில் வந்து வலியே இருக்காதுங்க. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க நல்லெண்ணெய்க்கு. எப்படி விளைவிக்கிறோம் பாருங்கள். யார் யாருக்கு நல்லெண்ணெய் பிடிச்சிருக்குங்க பாருங்கள். இதுலேருந்து தான் நல்லெண்ணெய் தயாரிக்கிறாங்க. அதனால தான் அது பேர் நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இந்த காட்டில் நல்லெண்ணெய்க்கு வந்துட்டு உரமே போட மாட்டோங்க. ஒன்லி வந்துட்டு யூரியா மட்டும்தானுங்க. அதே மாதிரி மருந்து அடிக்க மாட்டோம். வெறும் யூரியா மட்டும்தான் போடுவோம். ஏன்னா அப்போ தான் நல்லா பச்சையாக தளர்ந்து வரும், நல்லா வளர்ந்து வரும் அப்படின்றதுக்காண்டி மட்டும்தான். மற்றபடி வந்துட்டு உரம் எதுவும் கலக்க மாட்டோம். அப்புறம் மருந்து எதுவும் அடிக்க மாட்டோம். தண்ணி மட்டும்தானுங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. பாருங்கள் செடி எப்படி இருக்குது பாருங்கள். இடம் தவறாத எள்ளுங்க பாருங்கள். எங்களுக்கு நல்லெண்ணெய்னா ரொம்ப பிடிக்குங்க. அதோட மருத்துவ பயன்களும் குணங்களும் நிறையா இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள். யார் யாருக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும், யார் யார் காட்டில் வந்து விளைவிக்கிறீங்க எள்ளு செடி, கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பூசமில்லா காற்றின் வாசம் அதிசயமே. பாருங்க எள்ளு செடி எப்படி இருக்கு பாருங்க. காடு ஃபுல்லாக அப்படி தானுங்க இருக்குது. பார்க்கச்சா ஆசையாக இருக்குங்க. காட்டு விட்டு போகவே மனசு இல்லைங்க. கீழே இருந்து பாருங்கள் எத்தனை கிளை இருக்குது பாருங்கள். கேப்பங்கப்பமாக அது இருக்குங்க. இது வந்து ஹைப்ரிட் இல்லைங்க, நாட்டு எள்ளுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஹைப்ரிட் வந்துட்டு மேலே மட்டும்தானங்க காய் இருக்கும். இது வந்து கீழே வரையும் காய் இருக்கும் பாருங்கள்.